பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் பல கட்டிடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தபோது வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பரபரப்பு சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மகாலிங்கபுரம் மனைப்பிரிவில் குடியிருப்பு பகுதியான காமராஜர் வீதி மற்றும் நேரு வீதி, ரவுண்ட் ரோடு மற்றும் இதர வீதிகளில் வணிக ரீதியாக கட்டிடங்கள் கட்டப்பட்டன. இவற்றில் வாகனம் நிறுத்துமிடம் ஏற்படுத்தாத கட்டிடங்கள் மற்றும் திட்ட அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பாக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் பொள்ளாச்சி மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மொத்தமுள்ள 66 கடைகளில் முதல் கட்டமாக 26 கடைகள் சீல் வைக்க நகராட்சி அதிகாரிகள் வருகை தந்த நிலையில் அங்கு கடை உரிமையாளர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் கடைகளுக்கு சீல் வைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இதன் பின்னர் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட தொடங்கினர். ஆனால் சீல் வைக்கக்கூடாது என கடைக்கு முன்னால் நின்று வியாபாரிகள் பிடிவாதம் பிடிக்க அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு போலீசார் கடைகளுக்கு சீல் வைத்ததால் அப்பகுதியே பரபரப்பானது. உள்ளே பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்க சீல் வைத்து விட்டதாக புலம்புகின்றனர் வியாபாரிகள். இது ஒரு ஒற்றுமை இல்லாததா காரணம். இதுக்கு எங்களுக்கு முறைப்படி இது சம்மந்தப்பட்டவங்களை கூட்டி அரசு அதிகாரிக அரசியல்வாதிக எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. என்ன எதிர்காலத்தில் இது எப்படி செயல்படுத்துறது, எப்படி இதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்களுக்கு ஒரு காலத்தையும் கொடுத்தா தான் இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போட முடியுங்க. இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுங்க. அதில் வியாபாரி ஒருவர் தங்களின் வாழ்வாதாரமே இக்கடைதான் என கண்ணீர் விட்டு கதறினார். இப்போ எங்களுக்கு சொந்தம்ங்கிறது பேசாது, இது மட்டும் தான் எங்களுக்கு பேசும். சாப்பாடு போடுறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க அவ்வளவு கொட்டி கிடக்கல யாருக்கும். இதனால் மனம் தளர்ந்த அதிகாரிகள் அந்த கடைக்கு மட்டும் சீல் வைக்காமல் புறப்பட்டனர். தற்போது வரை 26 கடைகளில் 9 கடைகளில் பொள்ளாச்சி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து உள்ளனர். இதில் செயல்படாத கடைகளுக்கு கூட சீல் வைத்து உள்ளதாக ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். கடையில் நாங்கள் பார்த்தா எங்களுக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நோட்டீஸ் சர்வ் பண்ணதில் நாங்கள் கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்கள் கடையில் எதுவும் ஆப்ரேஷன் இல்லை கடந்த 6 மாதமாக. இல்லாத போதிலும் எங்கள் கடை இன்றைக்கி சீல் வச்சுருக்குறாங்க. நாங்கள் இதை எப்படி நாங்கள் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இப்படி திடீரென கடைகளுக்கு சீல் வைத்தால் கடும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என வியாபாரிகள் வேதனை தெரிவிக்க தங்களுக்கு உரிய வழி கூற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தை டிவி செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் இருந்து செய்தியாளர் நடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.